ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவங்க சூஸ் பண்ணணும்? ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கான லெகசி இருக்குது. அத்தனை வருஷங்கள் படித்து பாஸ் அவுட் ஆன ஆர்கிடெக்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நம்ம அலுமினியாக நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்மளோட கரிக்குலம் இஸ் இவால்வ் ஓவர் த பாஸ்ட் 30 இயர்ஸ். டீச்சர்ஸ் ஆஸ் இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து டாக்டரேட் முடித்த வரைக்கும் we have a range of professors who help us design the curriculum, who help us guide and mentor our students in a very intricate way. இப்போ பிஆர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராட் பேஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து தே காட் டு இம்ப்ரூவ் ஆன் அவங்க எக்ஸ்பர்டீஸ். ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறாங்கங்கும் போது தியர் கரியர் பிகம்ஸ் மச் பெட்டர். வி ஆர் ஆஃபரிங் 3 such ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஒன்று வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்சர், ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், த தேர்ட் திங் இஸ் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். இப்போ ரெசிடென்ஸ் கட்டுறாங்க அப்படின்னும் போது யூ ப்ரொவைட் தம் வித் த ட்ராயிங்ஸ், யூ ப்ரொவைட் தம் வித் த டிசைன்ஸ். ஸோ தட்ஸ் லைக் அ சர்வீஸ் ப்ரொவைடர். So just like how a doctor, a lawyer, a chartered accountant can start his or her own practice, an architect can also do it in a very good way. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 12th முடிச்சாச்சு. அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளோட கெரியருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பத்தோடு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வழிகாட்டுற வகையில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆர்கிடெக்சர் பற்றின நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டீன் இன்சார்ஜ் அட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தீபிகா காமேஸ்வரன் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஐ எம் குட். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவங்க சூஸ் பண்ணணும்? Faculty of Architecture at MGR University is a 30-year-old department. It started as a department and it has grown up as a faculty by itself. ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கான லெகசி இருக்குது. அத்தனை வருஷங்கள் படித்து பாஸ் அவுட் ஆன ஆர்கிடெக்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நம்ம அலுமினியாக நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்மளோட கரிக்குலம் இஸ் இவால்வ் ஓவர் த பாஸ்ட் 30 இயர்ஸ். ஸோ இப்போ இந்த நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு கரிக்குலம் தேவை, அதுக்கு எந்த மாதிரியான டீச்சர்ஸ் தேவை, டீச்சர்ஸ் ஆஸ் இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து டாக்டரேட் முடித்த வரைக்கும் we have a range of professors who help us design the curriculum, who help us guide and mentor our students in a very intricate way. ஸோ அவங்களோட வெல்பீயிங்லேருந்து, அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து, அவங்க ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிறாங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுற வரைக்கும் we have a very good team of architects. So it's a 30-year legacy that we are talking about and experience that we have gained so far. So இது தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா 2012 நம்ம ஒரு 3 மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். ஸோ அது வந்து சவுத் இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டு ஹேவ் 3 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இன் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்த வருஷத்துலேருந்து நம்ம பாஸ் அவுட் ஆகிற அலுமினை இன்னும் நம்மளோட கனெக்டில் இருக்காங்க, நம்மளோட டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. ஐ ஆம் ஒன் ஆஃப் அன் அலுமினை ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போது இந்த எக்ஸ்பர்டீஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறதுக்கு, மென்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அதை தாண்டி நம்மளோட அட்மாஸ்ஃபியர், இட் இஸ் வெரி குட் and it is designed in such a way that it is conducive for experiential learning. கையால் பண்ணி கற்றுக்கிட்டு அதை எப்படி வந்து உணர முடியும், அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு சொல்லுவோம் பெடகாஜியில். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன ஒரு ஸ்கெட்சில் ஆரம்பிக்கிறத அவங்க ஒரு ட்ராயிங் வரைக்கும் கொண்டு போய் ஒரு 3D மாடல் வரைக்கும் எப்படி பண்ண முடியுன்றதுக்கு வி கைட் தெம் த்ரூ அவுட். ஸோ இதுக்கு எங்களோட இந்த எக்ஸ்பர்டீஸ் ஹெல்ப் பண்ணுது. ஜென்ரலாக வந்து இப்போ ஆர்கிடெக்சர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது? அண்ட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? நமக்கு ஆர்கிடெக்சர் ஸ்டாண்டலோன் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூனிவர்சிட்டியில் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டியாக இருக்கும் போகுது
ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா நமக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கும். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு 10 ஈவெண்ட் பண்ணுறதை தாண்டி யூனிவர்சிட்டியோடு இருக்கும்போது நாங்கள் ஒரு 50-60 ஈவெண்ட் ஒரு செமஸ்டருக்கு பண்ண முடியும். ஒரு செமஸ்டருக்கு 50 to 60 ஈவெண்ட்ஸ் ரொம்ப Okay. ஈஸியாக பண்ணுவோம். இது போக நாங்கள் அடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம். ஈவெண்ட்ஸ்னு சொல்லும் போது வி ஆர் பிரிட்டி ஸ்ட்ராங் இன் ஹேண்ட்லிங் அ லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு கெஸ்ட் லெக்சரில் ஆரம்பிச்சு சைட் விசிட், ஃபேக்ட்ரி விசிட், கான்ஃபரன்ஸ் விசிட், அதிலேருந்து ஒரு எனி ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்டை நேரில் போய் பார்க்கக்கூடிய சப்போர்ட், ஆஸ் ஐ செட், அலுமினை கனெக்ட் இருக்குது. அதனால் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னும் போது நம்மளோட ஸ்கேல் ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த விஷயம் பண்ணும் போதும் நம்மளுக்கு சப்போர்ட் நல்லா கிடைக்கும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்தும். ஸோ அதே மாதிரி இப்போது நான் ஈவெண்ட்ஸை பற்றி சொன்னேன். வி ஹாவ் அ செப்பரேட் மேஜிக் ஈவெண்ட்ஸ் விச் சப்போர்ட் இஸ் ஃபார் ஈவெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஃபினான்ஷியலி, இன் பிளானிங், எவ்ரிதிங் தே ஹெல்ப் அஸ் இன் supporting. And in addition to this, we have a international relations office. ஸோ அவங்க நமக்கு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சென்ட்ரலாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் வி ஆர் அ NAC A+ accredited university. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி the standard has to be to that scale that we can give world class education and that global exposure. ஸோ இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்கூல் இருக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ். மேம் இப்போ ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட ஆர்கிடெக்சர், இவங்களோட ஸ்டுடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்து என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஸ்மரைஸ் ஆகிற அளவுக்கு ஆர்க்கோட ஸ்டுடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வை யூ சூஸ் தட் இந்த ஸ்டுடியோஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஏன் பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலி நம்ம பசங்க படிக்கிற என்வாயன்மெண்ட் கண்டியூசிவாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியை ஊக்குவிக்கணும். ஸோ இட் ஷுட் இன்டியூஸ் தட் க்ரியேட்டிவிட்டி இன் தெம். அப்படி இருக்கிறதுக்காக we have designed studios accordingly, wherein they can sit, do their work individually, or they can connect with the laptop. They can still have drafting boards. They can sit together as groups. They can pin up their ideas. So இந்த மாதிரி thought process, இந்த மாதிரி activities எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது how should the studio be, and it should be vibrant as well. So and all our studios are air conditioned also for the comfort part. So இதெல்லாம் சேர்த்து யோசிக்கும் போது வந்த அவுட்புட் தான் இந்த நம்ம ஸ்டுடியோஸ். இட்ஸ் நியூலி ரீவேம்ப்ட் ஸ்டுடியோஸ். எண்ட் ஆஃப் த டே ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம படித்து முடிச்சதும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட BArch டிபார்ட்மெண்ட்டோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரேஷியோஸ் இது எப்படி இருக்கு மேம்? ஆக்சுவலி நம்ம இப்போ ஆர்கிடெக்சருங்கிறது BArch இஸ் அ 5-year program. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ரோக்ராம். So professional degree program meaning once you finish your 5-year program, you can register with the Council of Architecture. So Council of Architecture is our governing body. ஸோ அவங்க தான் நமக்கு அப்ரூவல்ஸ் கொடுக்கறது, நம்மளோட டே டு டே லைக் இயர் வைஸ் ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்க்கும் நமக்கு. ஸோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா we can start our own practice. பட் இதுக்காக ஸ்டூடெண்ட் 5 வருஷம் முடிச்ச உடனே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா? It depends on the student's caliber also. But generally நாங்கள் என்ன சொல்லுவோம், பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் ஸ்டார்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும். பிஸ்னஸ்ன்றதை தாண்டி இட்ஸ் அ சர்வீஸ். யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், யூ கேன் பி அ சர்வீஸ் ப்ரொவைடர் ஆல்சோ. பிகாஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னும் போது நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு ரெசிடென்ஸ் கட்டுறாங்க அப்படின்னும் போது யூ ப்ரொவைட் தம் வித் த ட்ராயிங்ஸ், யூ ப்ரொவைட் தம் வித் த டிசைன்ஸ். ஸோ தட்ஸ் லைக் அ சர்வீஸ் ப்ரொவைடர். So just like how a doctor, a lawyer, a chartered accountant can start his or her own practice, an architect can also do it in a very good way. But they require some more professional experience for the same. Nama department le we provide them placement facilities. We provide them with placement opportunities. In addition to this, at the university, they have a separate placement wing as well. So they provide placements as well. So L&T, JLL, periya corporates varaikum we place them. We also place them with internships. We also do proper job placements also. But either thandi, they can start their own practice. So they can provide architectural services for the public. So this is one advantage. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தே ஹாவ் திஸ் ஐடியா ஆஃப் குவிக் மனி. என்னோட டேக் ஹோம் எவ்வளோ, என்னோட CTC எவ்வளோ, அந்த மாதிரி இல்லாமல் இட் ஷுட் பி மோர் ஆன் அ லாங் ரன் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஃபேர் வெல் இன் த கேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய என்டர்பிரினர்ஸுமே வந்து இங்கிருந்து உருவாகி இருக்காங்க அப்படின்றீங்களா? ட்ரூ. ஏன்னா 93லேருந்து நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, படித்து முடிச்ச அலுமினை இருக்காங்க. ஸோ நிறைய பேர் தே ஹேவ் தேர் ஓன் சக்ஸஸ்ஃபுல் ஃபர்ம்ஸ் ஹியர் இன் சென்னை அண்ட் அக்ராஸ் இந்தியா அண்ட் அப்ராட் ஆஸ் வெல்.
ஏதாவது 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா மேம்? நீங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் வந்து இன்னைக்கு இவ்ளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல முடியுமா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு இன்டீரியர் ஃபர்ம் துபாயில் ஒர்க் பண்ணாங்க. பட் பூஜ் கலிஃபாவில் ஷீ ஹேட் taken over as a chief interior designer and she designed the tallest luxury hotel interiors. So இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். Similarly there are இப்போ ரீசெண்டாக நம்ம பாஸ்ட் சிஎம் ஓப்பன் பண்ண அசோக் நகர் லைப்ரரி வந்து ஒன் ஆஃப் அவர் அலுமினை. அந்த மாதிரி there are quite a few projects to name. இப்போ ஜென்ரலாக வந்து ஆர்கிடெக்சர் பொறுத்த வரையுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு பேப்பர்ஸில் அண்ட் புக்ஸில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஃப்ரம் பேப்பர்ஸ் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட், இது எவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க? இவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி அது வந்து பேப்பர் டு அந்த ஐடியாலேருந்து அது ஒரு ப்ராக்டிக்கல் அவுட்புட்டாக வரணுன்றதுக்கு வந்து we give them a lot of meticulous thought process to it. நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு கெஸ்ட் லெக்சர்லேருந்து ஒரு மல்டிபிள் சைட் விசிட்ஸ்லேருந்து there are a lot of things that help them. நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கரிக்குலமில் we have theory subjects, theory cum studio subjects and studio subjects. இது மூணுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பியூராக தியரியாக படிப்போம், இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு படிப்போம், இன்னொன்று முழுக்க ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதுதான் ஸ்டுடியோ தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து நம்ம எல்லா வருஷமும் ஒரு டிசைன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பேஸ் டிசைன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டிசைன் பண்ணுவாங்க, ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடின்றதே ஒரு ரிசர்ச் மெத்தட். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வீடு எப்படி கட்டியிருக்காங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட்டு போய் காமிப்போம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காட்டுவோம். இது ஜஸ்ட் ஒரு வீடுக்கு, இது வந்து ஒரு செகண்ட் செமஸ்டரில் அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ போய் நேராக பார்ப்பாங்க, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நுணுக்கமாக கற்றுக்கணும், அதை இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ இப்படி அவங்களுக்கான எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் மூலிமா they can do a better design. So design thinking skills is very important. So is critical thinking skills. At present நம்ம வந்து AI and 3D இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அப்டேட் ஆயிருக்கும். பட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஏன்ஷியன்ட்ல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ ஃப்ரம் ஓல்டு டு அப்டேட்டடான இந்த வெர்ஷன் வரையும் இதை எப்படி மேம் கம்பைன் பண்ணுறீங்க? நம்ம 10 செமஸ்டர் 5 வருஷத்தை வந்து 10 செமஸ்டராக பிரிக்கிறோம். அதில் வந்து 3வது செமஸ்டர் they go for a rural study. அந்த ரூரல் விசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போவாங்க. அங்கே வந்து வர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு மோஸ்ட்டாக எந்த நம்ம ஊர் எடுத்தாலும் ஒரு கோவிலை சுற்றி இருக்கும். ஸோ அந்த பிளானிங், அதாவது ஒரு ரீஜனல் பிளானிங்கில் ஆரம்பித்து அங்கே எதனால் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வர்னாக்குலர் பில்டிங் இருக்குன்ற வரைக்கும் they have to study. அண்ட் சோஷியாலஜியை பற்றியும் படிப்பாங்க, அந்த ஊர் கல்ச்சரை பற்றியும் படிப்பாங்க. ஒரு வர்னாக்குலர் பில்டிங்னால் நம்மளோட கோர்ட்யார்ட் ஹவுஸ், ஒரு முற்றம் வச்ச வீடு, திண்ணை வச்ச வீடு. ஸோ அந்த வீடு அந்த இடத்துல ஏன் வந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற சில கல்ச்சுரல் ரீசன்ஸ், அங்கே கிடைக்கிற மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், அண்ட் அங்கே இருக்கிற கிளைமேட், அந்த ஊருக்கான கிளைமேட்டுக்கு ரெஸ்பான்சிவாக கட்டியிருப்பாங்க. மழை எவ்வளோ பெய்யும், அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்லோ ப்ரூஃப் வேணும், எனக்கு வெளிச்சம் உள்ளே வேணும், அதனால எனக்கு கோர்ட்யார்ட் வேணும், நான் வந்து விருந்தோம்பலை மதிக்கிறேன், ஸோ எனக்கு திண்ணை வேணும். ஸோ இந்த கல்ச்சுரல் சொசைட்டல் கிளைமேட்டிக் ரெஸ்பான்சஸை வந்து உள்வாங்கி இருக்கும் அந்த வர்னாக்குலர் ஹவுஸ். ஸோ ஒரு வர்னாக்குலர் ஆர்கிடெக்சர், ஒரு சின்ன வீடு ஏன் அந்த ஊரில் அந்த மாதிரி இருக்குன்றதை படிக்கும் போது, இவன் ஃப்யூச்சரில் ஒரு வீடு டிசைன் பண்ணும்போது he'll be responsive of the locality, of the materials available locally. So we have to think global but act in a local way அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து க்ரீன் கான்செப்ட் சொல்கிறோம். அது எல்லாமே இதெல்லாம் தான். ஒரு கோர்ட்யார்ட் ஹவுஸ் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் தான், க்ரீன் பில்டிங் தான், அந்த காலத்தில் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கட்டினது. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் இவங்க டீட்டெயிலாக படிக்கும் போது, டாக்குமெண்ட் பண்ணும் போது, இதை அவங்களுடைய டிசைன் தாட் ப்ராசஸில் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. மேம் இப்போ ஜென்ரலாக ஆர்கிடெக்சரல் அண்ட் டிசைனிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும், டிராயிங்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனலோட யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க மேம்? Faculty of Architecture there is a signature cultural event which is a yearly event called Sketch. So இதில் வந்து as I said extracurricular like dance, fashion show,
அந்த மாதிரி இட்ஸ் அ cultural event which is across universities and design schools. So architecture schools from across South India, they'll be participating. So இதில் எல்லாமே இருக்கும், அதாவது படிக்கிற விஷயமும் இருக்கும், ஃபன்னான விஷயமும் இருக்கும். அதாவது ஃபார்மல் ஈவெண்ட்ஸ் லைக் டிசைன் காம்படிஷன்ஸில் ஆரம்பித்து இன்ஃபார்மல் ஈவெண்ட்ஸ் லைக் சின்ன சின்ன போஸ்டர் டிசைன்ஸ் அந்த மாதிரி போய் மேஜரான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் மாதிரியான டான்ஸ், ஃபேஷன் ஷோ இதெல்லாம் இருக்கும். இதில் ட்ரெஸ் டிசைன் அதை ஆர்கிடெக்சரல் தீமில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸே டிசைன் பண்ணி கொஞ்சம் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் எடுத்து, வெளியே கொஞ்சம் ஹெல்ப் எடுத்து அவங்களே காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணி தே வில் பார்ட்டிசிபேட். ஸோ இது வந்து ஒரு இயர்லி நடக்கிற ஆனுவல் சிக்னேச்சர் ஃபெஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட். அண்ட் இது போக இது வந்து ஃபன் பார்ட். இதில் சவுத் இந்தியாவிலேருந்து எல்லா ஆர்கிடெக்சர் காலேஜஸ்லேருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டிசைன் ஸ்கூல்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஈவன் ஃபேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபன் பார்ட். இதை தாண்டி நம்ம ஆர்கிடெக்சரல் கான்ஃபரன்சஸ் நடத்துவோம், அது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் நிறைய நடத்துவோம். ஸோ ரொம்ப ஃபன்னான விஷயமும் ஒரு வருஷத்தில் இருக்கும், ரொம்ப ஃபார்மலான ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் நடத்தினோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மலேசியன் ஃபேமஸ் ப்ராமினென்ட் ஆர்கிடெக்ட் ஹூ இஸ் அ பிரிட்ஸ்கர் வின்னர், மலேசியாவோட ப்ராமினென்ட் பிரிட்ஸ்கர் வின்னர் கென் யாங் வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராமினென்ட் பர்சன் வரும்போது த எக்ஸ்போஜர், ஹிஸ் ஐடியாலஜிஸ், ஹிஸ் தாட் ப்ராசஸ் அண்ட் ஹிஸ் learnings throughout his life can be learned by the students. So as I said, the spectrum is open. It can be very formal, it could be extremely casual, but students keep learning. மேம் இப்போ ஜென்ரலாக வந்து பிஆர்க் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனசுலையும் சரி, பேரண்ட்ஸோட மனசுலையும் சரி, எத்தனை லட்சம் செலவாகுமோ, ரொம்ப செலவாகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபினான்ஷியலான ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ செலவாகும் மேம்? அண்ட் அஃபோர்டபுளாக இருக்குமா ஃபீஸ்? ஆக்சுவலி ஆர்கிடெக்சர் வி ரிக்வயர் அ லாட் ஆஃப் திங்ஸ். நமக்கு வந்து ட்ராயிங்க்கு அந்த மாதிரி வி நீட் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நோஷன் இருக்குது, அது கொஞ்சம் தவறுனே சொல்லலாம். எப்படின்னா இது ஒரு செயல்களால் படிக்கக்கூடிய விஷயங்கள், யூ லேர்ன் பை டூயிங். ஸோ அதனால் யூ நீட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பை அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஆக்சுவலி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அட் தி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி we provide the 5-year program at an affordable fees. We provide global standards but at very reasonable cost. ஸோ இது எப்படின்னா நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம கொடுக்குறோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு, நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்களுக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம கொடுக்குறோம். அது போக இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் பூட் கேம்ப்ஸோ இல்லை இன்மர்சிவ் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகும்போது we give them ஃபீ வேவர், டியூஷன் ஃபீயில் we give them waiver. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள் நம்ம பிரசிடென்ட் சார் நம்ம யூனிவர்சிட்டிக்காக பண்ணுறாரு. பர்டிகுலர்லி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆஸ் ஐ பிஃபோர் செட், இட்ஸ் குளோபல் ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன் அட் வெரி ஆப்டிமல் ப்ரைஸ். ஸோ இது நம்மளோட மோட்டோவாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை பற்றி பேசினோம். ஸோ 4வது வருஷத்தில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே தே டூ ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சைட். தே கனெக்டும் போதே அவங்க பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாலும் அந்த ஆஃபீஸோட கனெக்டடில் இருப்பாங்க. தேல் டூ ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் தெம். தே கெட் ஸ்டைஃபன் ஃபார் தேட். அண்ட் நம்ம அலுமினி கிட்டேருந்து சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அதை அவங்களே எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு தே ஆர் ட்ரெயின்ட். அவங்க நம்ம ஃபேக்கல்ட்டியே தனியாக ஒரு கன்சல்டன்சி பண்ணுறாங்க அப்படின்னும் போது தே ஹெல்ப் த ஃபேக்கல்ட்டி. அப்படி தே கெட் பெய்ட். ஸோ இது படிக்கும் போதே தே ஸ்டார்ட் ஏர்னிங். ஸோ படிக்கும் போதே தே ஸ்டார்ட் ஏர்னிங். ஜென்ரலாக வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஆர்க் முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பிஆர்க்கு அப்புறம் என்ன படித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட எஜுகேஷனல் அண்ட் லைஃப் ஸ்டைலோட தரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. இப்போ பிஆர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராட் பேஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து தே காட் டு இம்ப்ரூவ் ஆன் அவங்க எக்ஸ்பர்டீஸ். ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறாங்கங்கும் போது தியர் கரியர் பிகம்ஸ் மச் பெட்டர். தியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனாலும் அவங்களே பண்ணுறதா இருந்தாலும் இட் பிகம்ஸ் மச் பெட்டர் ஃபார் தெம். அப்படி பார்க்கும்போது ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் யூனிவர்சிட்டியில் வி ஆர் ஆஃபரிங் 3 such ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஒன்று வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்சர், ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், த தேர்ட் திங் இஸ் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இப்போ இன்டீரியர் ஆர்கிடெக்சரில் ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கும் போது இப்போ வந்து ஒரு சைட் இருக்குது,
ஒரு பில்டிங் நம்ம டிசைன் பண்ணிட்டோம், பிஆர்க் லெவல்லே அதை படிச்சிட்டோம், நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அப்போ டிசைன் பண்ணிட்டா மட்டும் இந்த பில்டிங் அப்படியே நின்றுடுமானா கிடையாது. இப்போ இந்த பில்டிங் டிசைன் பண்ணோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறோன்னு பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வேர் லேர்னிங் எம்ஆர்க் இன்டீரியர் ஆர்கிடெக்சர் கம்ஸ் இன் டு பிளேஸ். இப்போ இந்த இன்டீரியர் ரெடி பண்ணிட்டோம், அப்போ பில்டிங் தனியாக நிற்குமா? நிற்காது, கிரவுண்டில் தான் நிற்கும். அப்போ இந்த கிரவுண்டோட இந்த பில்டிங் எப்படி நெகோஷியேட் பண்ணுது, பேசுது அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் பிகம்ஸ் வெரி எசென்ஷியல். இப்போ நமக்கு பில்டிங் டிசைன் பண்ண பிஆர்க்கில் படிச்சிட்டோம், உள்ள இன்டீரியர் ஆர்கிடெக்சர் பண்ணுறதுக்கு மாஸ்டர்ஸ் இருக்குது, அது மாதிரியே லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கும் ஒரு மாஸ்டர்ஸ் இருக்குது. இது போதுமா அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, டைம் என்ன ஆகுது, ரிசோர்ஸ் கால் மணி என்ன ஆகுது, மெட்டீரியல்ஸ் எப்படி போகுது, இது எல்லாமே படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு டீம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்கிடெக்டாக ஒரு டிசைன் ஸ்பேஷியல் டிசைனர் தேவையாக இருக்காங்க, ஒரு இன்டீரியர் டிசைனர் தேவையாக இருக்காங்க, ஈக்குவலி லேண்ட்ஸ்கேப் அண்ட் அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு ஒருத்தர் தேவையாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் டாக்டர் எம்ஜிஆரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி அந்த கரிக்குலமே டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிஆர்க் முடிச்சுட்டு வந்தவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணணுங்கிற மாதிரி கிடையாது. அவர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாஸ்டர்ஸ் ரொம்ப தேவை அப்படின்னு we need to see. இப்போ பிஆர்க் முடிச்சிட்டாங்க, 10 வருஷமோ 15 வருஷமோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஒரே டைப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு climate அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா they need to upgrade themselves to address that issue. ஒரு சஸ்டெயினபிலிட்டியோ அந்த மாதிரி வேரியஸ் புது புது விஷயங்கள் கண்டெம்ப்ரரியாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதில் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு நீஷ் நமக்குன்னு ஒரு பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது எஸ்டாப்ளிஷ்ட் ஃபர்ம்ஸாகவே இருந்தாலும் டூயிங் அ ஸ்பெஷலைசேஷன் இன் மாஸ்டர்ஸ் பிகம் வெரி வெரி எசென்ஷியல். Either the owner themselves can do or they can depute somebody to do it. ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களும் நிறைய ஜானர்ஸ், நிறைய டிசிப்ளின்ஸ் மாஸ்டர்ஸில் இருந்த போதும் இன்டீரியர் ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் வந்து இட்ஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் திங். ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சரில் இது 3மே வந்து we are offering. பிஜி கோர்சஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ எம்ஆர்க் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட ஃபர்மை வந்து செட்டில் பண்ணிக்க முடியும் அண்ட் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கும்போது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி கோர்சஸுமே வந்து ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இதோட எலாபரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? இப்போ நம்மக்கிட்ட இந்த 3 கோர்ஸுமே இருக்கிறதுனால நம்ம கரிக்குலமே எப்படி இருக்கும்னா, இப்போ வெர்டிக்கல் ஸ்டுடியோஸ், அதாவது பிஆர்க், எம்ஆர்க், பிஹெச்டி இவங்க எல்லாருமே கொலாபரேட் பண்ணி பண்ணுற மாதிரி we do ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸ். அது மாதிரியே மாஸ்டர்ஸில் இந்த 3 டிசிப்ளினும் கொலாபரேட் பண்ணி பண்ணுற மாதிரி. இப்போ இன்டீரியர் ஆர்கிடெக்சருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், ஒரு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குரிய லேண்ட்ஸ்கேப்புக்கு we get some collaboration from a landscape student. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிசோர்ஸஸ் எப்படி எம்ப்ளாய் பண்ணலாம், எவ்வளோ எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு வரலாங்கிறதுக்கு சிபிஎம் ஸ்டூடெண்ட்டோட கொலாபரேஷன். ஸோ தே ஒர்க் டுகெதர். இப்போ இந்த ஒரு கனெக்ட் வந்து ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருக்குமானா இட் இஸ் நாட் லைக் தட். திஸ் இஸ் டேக்கன் டுவர்ட்ஸ் யூர் ப்ரொஃபஷன் ஆல்சோ. ஸோ நம்மளோட ஃபுல் கரிக்குலமோட ஃபுல் ஃபோக்கஸே வந்து இண்டஸ்ட்ரி ரெடியாக எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸ்டுடியோ ப்ராஜெக்டே பார்த்திங்கன்னா நம்ம லைவ் ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு வரத்துக்கு வி என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு டிசைனர் நிஜமாலே ஒரு கிளையண்ட்டில் ஒரு ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து வி மேக் தம் டூ இட் அஸ் அ ஸ்டுடியோ ப்ராஜெக்ட். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ மாஸ்டர்ஸில் வந்து ஆல் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. புதுசாக முடிச்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க, 2-3 வருஷம் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருப்பாங்க, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்தவங்களும் இருப்பாங்க. இப்போ பிட்வீன் தம் ஒரு கோஹார்ட் லேர்னிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்குள்ளேயே வந்து எக்ஸஸ் ப்ராஜெக்டை கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு முடியாமல் இன்னொருத்தர் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே கொடுக்கறது, இந்த மாதிரி கிராஸ் டிசிப்ளினரியாக வந்து it really helps. இது வந்து it reflects on your profession.
இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ஆலுமினி மீட் அந்த மாதிரி வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கம் அண்ட் லெட் அஸ் நோ லைக் இங்கே படிக்கிறதுனால எப்படி இந்த இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேஷன் ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் ஒன்னொன்றுத்துக்கும் வேறு வேறு இடங்களுக்கு போகாமல் they already establish a network when they are in their college itself, so which extends into their curriculum. இப்போ நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதனால பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம மாஸ்டர்ஸில் 3 டிசிப்ளினில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே they are given this opportunity to teach the BArch students as well as the other discipline students. இப்போ நம்ம faculty of architectureல இன்னொரு important feature I would like to really mention upon வந்து faculty of architectureக்குனே ஒரு consultancy cell இருக்கு, பென்ஸ் டிசைன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெறும் டிசைனாக மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப ரிசர்ச் பேஸ்டாக பண்ணுறோம். நம்ம மாஸ்டர்ஸ் லெவலில் ரிசர்ச் பண்ணுறவங்க, ஈவன் பிஹெச்டியில் ரிசர்ச் பண்ணுறவங்க, அவங்களோட இன்புட் அதில் போகுது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கன்சல்டன்சி செல் வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து அவங்களோட ஐடியாஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அவங்களோட டிசைன்ஸ் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அண்ட் அதை நம்ம வெரிஃபை பண்ணணுன்ற மாதிரியான நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ சப்மிஷன் அண்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா ஒரு ஆர்க் அப்படிங்கும்போது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குமா இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுமையாக சொல்லித்தர மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்? As far as evaluation goes, we have a very beautiful framework, time related, scheduled. We are actually submissions are based on Google Classroom submissions, as well as being architecture we have physical submissions also. But the Google based time schedule based இருந்த போதும் the beauty of faculty of architecture MGR வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் we consider them as a human being and அவங்களோட பர்சனல் இதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி whenever there is a need we are open to consider it. So in the aspect of a humanized kind of a teacher and student relationship, that is the most beautiful thing I would tell about faculty of architecture. இப்போ நம்ம சப்மிஷன்ஸ் இருக்குதுன்னா ஓவரால் ஃப்ரேம்ஒர்க் வந்து ஒரு டெஃபினட்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்க சப்மிஷன்ஸ் வந்து தே கேன் பி மாடிஃபைட் அக்கார்டிங் டு த இண்டிவிஜுவல். இது வி கிவ் தம் த ஃப்ளெக்சிபிலிட்டி. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிஷனுக்கோ மார்க்குக்கோ அப்படி படிக்காமல் நிஜமாலே அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது எப்படி யூஸ் ஆகும் அந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறத வந்து வி ஆல்வேஸ் என்கரேஜ் தட். இப்போ மாஸ்டர்ஸ் இன் இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கரிக்குலம்லேயே எங்களோட சிக்னேச்சருங்கிறது 2 விஷயம்னு சொல்லுவோம். ஒன்று வந்து லைவ் ப்ராஜெக்டை ஸ்டுடியோ ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு வர்றது, வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கொலாபரேட் வித் ஆக்சுவல் ரியல் டைம் டிசைனர்ஸ் அவங்க ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க. அது கிளையண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த அப்ட்ராக்ட் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு வாங்குறதுலேருந்து மெட்டீரியல்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே தே வில் டூ இட். அண்ட் அடுத்தடுத்த செமஸ்டர்ஸில் கட்டி முடித்த பிறகு போஸ்ட் ஆக்குபென்சி இவாலுவேஷன்ஸ் கூட வி என்கரேஜ் தெம் டு டூ. இப்போ இந்த லைவ் ப்ராஜெக்ட் ஒரு சிக்னேச்சர்னால் ஒரு முக்கியமான சிக்னேச்சர் வந்து காம்படிஷன்ஸ். இந்த காம்படிஷனுங்கிறது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் ரிலேஷனை தாண்டி பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் வந்து இட் இஸ் அ சினர்ஜி. இதையும் தாண்டி வந்து காம்படிஷனுங்கும் போது national level, international level, we have juries which do the evaluations. இப்போ இந்த இவாலுவேஷனால மற்ற பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இதே ப்ராஜெக்டை மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, ஸோ இதில் வந்து அவங்களுக்கு நல்ல என்ரிச்மெண்ட் இருக்கும். அது மாதிரி திஸ் ஹெல்ப்ஸ் them to go globally. புதுசாக இருக்கிற ஒரு சைட்டில் எப்படி வந்து சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு பேஸ்டாக பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு இதனால் கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரெயின்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி, நாட் ஒன்லி இன் அவர் ரீஜன் பட் ஆல்சோ globally they can go and do their work. டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல்.